அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா டை மெட்டீரியல் அப்ளிகேஷன்ஸ். டை மெட்டீரியல்னால் என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயங்கள்லேருந்தே அதை கொண்டு போவோம். டை மெட்டீரியல்னால் இப்போ ஒரு ஷீட் இருக்குது, ஒரு ஸ்டீல் மெட்டீரியல் ஒரு ஷீட் இருக்குது. அந்த ஷீட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஹோல் போடணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ட்ரில்லிங் மிஷின் வச்சு பண்ணுவோம். இதை தாண்டி ஒரு பஞ்சிங் மிஷினில் ஒரு டையை வச்சு தான் அதை பஞ்ச் பண்ணி நம்ம அதை ஹோல்ஸ் பண்ணுவோம். இதை தான் வந்து நம்ம டை மெட்டீரியல்னு சொல்கிறோம், நம்ம தெரிஞ்ச மெட்டீரியல்ஸ். இதே இது வந்து நம்மளுடைய ஒரு பெட் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெட் பாட்டில் வந்து தயாரிக்கிறதுக்கு அந்த ஷேப்லேயே ஒரு மோல்டு டை ரெடி பண்ணுவாங்க. அதன் மூலமாக தான் அந்த பெட் பாட்டில் வந்து உருவாகும். இந்த மாதிரி ஒரு சேர் இருக்குது, அந்த சேர் ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்குன்னா அந்த பிளாஸ்டிக் சேர் மாதிரியே ஒரு மோல்டு ரெடி பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம டை மெட்டீரியல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பேசிக் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோதிரம் கோல்டு ரிங் இருக்குன்னா கோல்டு ரிங்கு ஷேப்லேயே ஒரு டை மெட்டீரியல் ரெடி பண்ணி அதில் தான் நம்ம வந்து அந்த கோல்டை ஊற்றுவாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் டெய்லி லைஃப்பில் நிறையா விஷயங்கள் வந்து இந்த டை மெட்டீரியலோட அப்ளிகேஷன்ஸ் மூலமாக தான் நமக்கு இன்றைக்கும் வந்து ப்ரொடக்ஷன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ்னால் டைக்கு அப்ளை ஆகும் அப்படின்றத பார்த்துருவோம். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸில் எம்எஸ், EN8, EN24, OHNS, HCR, D2, D3, HDS, M2 அப்படின்னு எல்லா வெரைட்டிஸ்லேயுமே நம்ம வந்து டை அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்பன் கண்டென்ட்டு கூட கார்பனோட சேர்ந்து ஸ்பெஷல் அலாய்ஸ் கூட இந்த டையோட லைஃப் மாறும். நம்ம நார்மலான அந்த கோல்டு ரிங்கை நம்ம ஒரு MS மெட்டீரியலை வச்சு கூட நம்மளால் தயாரிக்க முடியும், ஒரு M2 வச்சும் தயாரிக்க முடியும். ஆனால் எந்த மெட்டீரியலில் போட்டால் கரெக்டான ஒரு லைஃப் நமக்கு அந்த ப்ராடக்ட் கொடுக்கும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டையை நம்ம சூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த சூஸ் பண்ணுறதுக்கான தேவைகள் எதை வச்சு வருதுன்னா, இப்போ ஒரு சேர் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த சேர் வந்து மோல்டாகி வெளியே வர்றப்ப அதோடைய அந்த ஃபினிஷிங்கை வச்சு தான் நம்ம அந்த டையை சூஸ் பண்ணுறோம். ஸோ பிளாஸ்டிக் சம்மந்தமான விஷயங்களுக்கு டை ரெடி பண்ணுறப்ப அதில் அந்த டையில் மாலிப்டினம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும், நிக்கல் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும், குரோமியம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். இப்படி இருந்தால் தான் அந்த மெட்டீரியல் நம்ம சூஸ் பண்ணுவோம். இதை வந்து நம்ம கரெக்டாக பெட் பாட்டில்லாம் பார்த்துட்டிங்கன்னா P20ல் மாலிப்டினம் அதிகமாக இருக்கும், நிக்கல் அதிகமாக இருக்கும், குரோமியம் அதிகமாக இருக்கும். அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதே இது ஒரு பஞ்சிங் டைன்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து HDS தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு இருக்கக்கூடிய கெமிக்கல் எலமெண்ட்ஸு வேறு இருக்கும். அதில் வந்து கார்பன் கூட இருக்கும், குரோமியம் கூட இருக்கும், மாலி இருக்காது. ஸோ அங்கே வந்து பஞ்சிங்க்கு அதோடைய லைஃப் வந்து செட் ஆகுமான்னு பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் நமக்கு தேவையான அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டை மெட்டீரியலை வந்து சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா மெட்டீரியலையும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஃபைனல் அவுட்கமுக்காகத்தான் நம்ம அந்த மெட்டீரியலை வந்து நம்ம ரா மெட்டீரியலை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்டுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.